Hello subscribers. Day 7 இடையில 2 3 days வந்துட்டு கிளாஸ் வீடியோஸ் போட முடியல. சம் இஷ்யூஸ், பர்சனல் இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேங்கிள். ஓகே, சிம்பிளாக இந்த பேங்கிள் வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்பயும் போல நார்மல் வியூ வந்துட்டு இதை ஹைட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எனக்கு ரிங்குக்கு வந்துட்டு எப்படி சைஸ் கால்குலேட் பண்ணணும், அதே மாதிரி எனக்கு பேங்கிளுக்கு சைஸ் கால்குலேஷன் வச்சுருக்கேன். இது வந்து 2.5 இன்ச்சஸோட சைஸு. இதை ஆப்செட் பண்ணி ரிங்குக்கு 1.2 கொடுக்குற மாதிரி இதுக்கு வந்துட்டு 3 to 4 mm. ஓகேங்களா? 2.5 mm கூட நம்ம கொடுக்கலாம். நம்மளோட இதுதான். ஓகே, இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிளோட சைஸு, வெயிட்டு போத் சைடு வச்சுட்டு 8 mm வச்சுருக்கேன். 3 பில்டு. நான் அவ்வளோ பாயிண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ மூவ் பண்ணி இந்த பாயிண்ட்டை இங்கே வச்சுக்கிறேன். ஸ்வீப் ஒன்று, இதை கேப்பு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக தான் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 2-3 டைம் வீடியோ பாருங்கள். எனக்கு ரீசன் என்ன அப்படின்னா, வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இங்கே நடுவில் இது கட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணால் ரெக்டாங்கிள் சென்ட்ரு 0 பாயிண்ட். ஓகேங்களா? ஒயர் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்பியரு கரெக்டாக இந்த குவாடு மிட்டு இந்த மாதிரிலாம் வரும். இப்போ இன்டர்ப்க்கு இது அப்படியே மிரர். இப்போ பாயிண்ட்ஸ் ஆன் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு எடிட் பண்ணிக்கோங்க. லைனு, ரீபில்டு 4 பாயிண்ட்டு. 2 பாயிண்ட்டு ஸ்விஃப்ட்டை பிடிச்சி மூவ் பண்ணிக்கோங்க. எப்போயுமே ஸ்விஃப்ட்டை பிடிச்சி மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா லைன் நம்மளுக்கு கோணையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் ஸ்விஃப்ட்டை பிடிச்சி பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். அதுக்காக தான் அந்த ஸ்விஃப்ட் பிடிச்சிக்கிறது. ஓகே, இப்போது அப்படியே சைட் வியூ வரேன். பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் மேலே இது ஒரு ஸ்டெப் கீழே அப்படியே ஃபுல்லாக கீழே இழுத்துக்கிறேன். அப்புறம் அரே போலார் எனக்கு வந்துட்டு 8 லீஃப். ஓகே, ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் மேலே இழுத்துக்கிறேன். ஸ்கேல் 1D பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடிக்கீழே டாப் வியூ பாட்டம் வியூ வந்துட்டு இது ஸ்பெஷல் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூ வரேன். வந்துட்டு செட் பாயிண்ட் அப்படிங்கிறத கமெண்ட் கொடுத்து ஜெட் ஹைட்டில் கீழே உங்களுக்கு இந்த இப்படி மேலே என்ன சர்ஃபேஸ் இருக்கோ அதே மாதிரி கீழே வந்திருக்கும். அதுக்கு பதிலாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த லைனை ஆல்ட்டு ஷிஃப்ட் பிடிச்சி இப்படி ஸ்கேல் ஒன் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்துட்டு நான் பைப் கமெண்ட் கொடுக்குறேன் 1.5 சைஸ்க்கு. இப்போது இதை ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதை எல்லாத்தையும் குரூப் பண்ணிவிட்டு அப்படியே சைட் வியூ வாங்க. வந்துட்டு பெண்ட் ஆப்ஷன் கொடுத்து இதை சென்டர் பாயிண்ட்டு, இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு சிமெட்ரிக்கலாக வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் ஈவனாக ஆகும். கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் அந்த நேச்சுரல் லுக் இருக்கும். தென் அதுக்கப்புறம் அரே போலார் 0 என்டர். உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வேணுமோ அத்தனை கவுண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு வந்துட்டு 28 கொடுக்குறேன்.
26, 25, 25ங்கிறது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிசைன். இப்போ செலக்ட் கர்வ் கொடுத்து லைன் எல்லாம் குரூப் பண்ணி ஹைட் பண்ணிக்கிறேன். தென் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி F3 கொடுத்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இங்கே போயிட்டு நான் மெட்டல், நான் ரெய்னா கோல்டு எனக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் எனக்கு வரும். ஸோ ரெண்டர் வியூவில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன். ஓகேங்களா? ஸோ இந்த பேங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் டிசைன் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.